திமுகவில் ஸ்டாலின் இன்று போட்ட விதை அடுத்த நூற்றாண்டுகளுக்கு திமுகவை இயக்கப் போகிறது. கலைஞர் கருணாநிதி திமுகவின் 2ஆம் கட்ட மாற்றங்களை கொண்டு வந்தார். இளைஞரணி என்னும் ஒரு அமைப்பை கொண்டு வந்து அது இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக அமைந்தது. ஸ்டாலின் தகவல் தொழில்நுட்ப அணியை கட்டமைத்து விரிவாக்கம் செய்தார். இப்பொழுது ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அளவுகோலும் மாற்றங்களும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளும் உலகளாவிய நிறுவனங்கள் நிறுவனக்கூடிய அளவில் ஸ்டாலின் கட்டமைத்திருக்கிறார். இதை அப்படியே நிறைவேற்றினால் திராவிட மாடல் ஆட்சி எப்படி ஒரு நல்லாட்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதோ அதே போன்று கட்சியின் கட்டமைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திமுக வரலாற்றில் இடம்பெறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இது எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திமுகவில் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அடுத்த 50 ஆண்டுகளுக்கு கட்சியை வழிநடத்தக்கூடிய மாபெரும் திட்டங்களை இன்று திமுக செயற்குழுவில் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது ஒரு வகையில் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யும் வேலைதான். ஆனால் இது சிறிது மாற்றம் செய்து சூரிய நமஸ்காரத்தை கண்கட்ட பிறகு செய்திருக்கிறார் ஸ்டாலின் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அவர் வடிவமைத்திருப்பதற்கு காரணம் அவர் செய்த ஆய்வுக் கூட்டங்கள். தொண்டர்களிடமும் கழக நிர்வாகிகளிடமும் அதை பலதரப்பட்ட முறையில் எடுத்தார்கள். நேரடியாகவும் இணையவாயிலாகவும் எடுத்து அதை பல்வேறு கட்ட ஆய்வுகளை செய்து அதை ஒருங்கிணைக்க ஒரு குழுவை செய்து அதன் மூலம் இன்று அறிவித்திருக்கிறார்கள். அத்தனையும் அற்புதமானது. திமுகவை பொறுத்தவரை காங்கிரசுக்கு மாற்றாக அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்டு அன்றைய இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி மிகப்பெரிய மாற்றத்தை அகில இந்திய அளவில் செய்து முடித்துள்ள கட்சி என்றே கூற வேண்டும். இன்றளவும் தேர்தல் கமிஷன் ஆகட்டும் அல்லது அரசியல் உலகிலாகட்டும் திமுகவை தவிர்த்து எந்த ஒரு அமைப்புகளும் இயங்காது என்பதே திமுகவின் வலிமை. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடாகவும் ஒருங்கிணைப்போடும் கூடிய கட்சியாக அறிஞர் அண்ணா உருவாக்கினார். அதன் பின்பு கலைஞர் கருணாநிதி அதை வழிநடத்தினார். பல்வேறு தோல்விகள் பல்வேறு வெற்றிகளை சுவைத்திருக்கிறது அந்த கட்சி. அதே போன்று அரசியல் மாற்றங்களுக்கும் சமுதாய மாற்றங்களுக்கும் பல்வேறு விதைகளை விதைத்து அறுவடை செய்திருக்கிறது. அப்பேற்பட்ட கட்சி அண்ணாவுக்கு பின் கலைஞர் கையில் எடுத்த பின் கடந்த 45 ஆண்டுகளுக்கு முன்பாக 2ஆம் கட்ட மாற்றங்களை கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தார். கட்சியில் இளைஞரணி என்று ஒன்றை உருவாக்கினார். ஏனென்றால் இளைஞர்களால் உருவாக்கப்பட்டதுதான் திமுக. ஆனால் உருவாக்கப்பட்டு கலைஞர் கருணாநிதி காலங்கள் எல்லாம் ஒரு 30-35 ஆண்டுகாலம் கடந்த பின்பு இளைஞரணி என்ற ஒன்றை உருவாக்கினார். அந்த இளைஞரணி உருவாக்கிய பொழுது அப்பொழுதெல்லாம் சர்ச்சை உருவாகியது. அதன் பின்பு அதை கலைஞர் அன்று விதைத்த விதை இன்று ஆழம் விருட்சமாக உருவாகி இந்தியா முழுவதும் அனைத்து இயக்கங்களும் இளைஞரணி என்று ஒன்றை கட்டமைக்க வேண்டும், அதுவும் திமுகவை போன்று ஒன்று கட்டமைக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்து கொடுத்தது கலைஞரின் திமுக. அந்த இளைஞரணி தான் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவை இயக்கி வருகிறது. அதன் தலைவராகவும் கடந்த திராவிட மாடல் ஆட்சியின் நாயகராகவும் இருந்த ஸ்டாலின் இந்த இளைஞரணியில் இருந்து வந்தவர். அதாவது திமுகவின் 2ஆம் கட்ட மாறுதலுக்கு பின்பு உருவாக்கப்பட்ட தலைவர் வரிசையில் ஸ்டாலின் இருந்தார். அதே போன்று இன்று உருவாக்கி இருக்கிறார் ஸ்டாலின். திமுகவை 3ஆம் கட்டத்திற்கான மாறுதல்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த மாறுதல்கள் என்பது ஆட்சி கட்டிலில் இருந்த பொழுது பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார். திராவிட மாடல் ஆட்சி என்னும் அகில உலகே போற்றி கொண்டிருந்த திராவிட மாடல் ஆட்சியை நிறுவி அதன் மூலம் நல்லாட்சி கொடுத்த காலத்திலேயே தொண்டர்களின் குரல்களை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த தொண்டர்களின் குரலுக்கு எந்த மாற்றங்களையும் செய்யாததனால் இன்று மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. இது ஒரு வகையில் ஸ்டாலின் செய்த தவறே, அதன் தலைவர் செய்த தவறே என்றே கூற வேண்டும். ஆட்சி கட்டிலில் இருந்த பொழுதே இந்த சீர்திருத்தங்களை எல்லாம் செய்திருந்தால் உங்களை எதிர்த்து கேட்க யாருமே இல்லை. கட்சி வலுப்பெற்று இருக்கும், ஆட்சி கைவிட்டு போயிருக்காது. இதைதான் உண்மையான உடன்பிறப்புகளும் திமுகவின் அனுதாபங்களும் கூறிக்கொண்டே இருந்தார்கள். கடந்த 2 முறை தொண்டர்களின் குரல் கேட்டு அதற்கு எந்த கருத்தையும் எடுக்காமல் இருந்த ஸ்டாலின் தான் இந்த முறையும் அதே போல் இருப்பார் என்று தொண்டர்களின் நம்பிக்கை இழந்த கட்சியாக திமுக இருந்தது. ஆனால் இந்த முறை தோல்விக்கு பின் அதுவும் அவர் கூறியிருப்பது தோல்வி நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஊருக்கே வெளிச்சம் கொடுத்த நாம் நமக்கு கீழே இருந்த இருட்டை பார்க்காமல் இருந்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இதெல்லாம் பேசுவதற்கு அழகாக இருக்கும். ஆனால் ஆட்சிக்காகவும் கட்சிக்காகவும் உழைத்த உண்மையான உடன்பிறப்புகள் இன்று வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். போலி வியாபாரிகள் எல்லாம் சம்பாதித்தவர்களாம் இன்று விட்டு விலகி இருந்தாலும் உண்மையான உடன்பிறப்புகள் அந்த வழியோடு இருக்கிறார்கள். இந்த வழியை கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சியை நிறுவி வெற்றிகரமாக நடத்தி முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருந்த ஸ்டாலின் திமுக என்ற ஒரு இயக்கத்தின் தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றாமல் போய்விட்டாரோ என்ற
ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஐயத்தை போக்கும் வகையில்தான் இன்று இந்த இறுதியாக எடுக்கப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுத்திருக்கிறார். இது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் எப்படி உருவாக்க முடியுமோ, எப்படி எஸ்ஓபி கேபி எல்லாம் போடுவார்களோ அதே போன்று வடிவமைத்திருக்கிறார். எல்லாமே எண்ணிக்கையின் அடிப்படையில் மெசர் செய்யக்கூடிய அளவில் ஒரு சட்டங்களை மாற்றி கட்டமைத்திருக்கிறார். முன்பு ஒரு மாவட்ட செயலாளர் என்பது ஒரு கலெக்டருக்கு ரெவன்யூ அடிப்படையில் இருந்தது. அதை முற்றிலும் களைத்தெளிந்து மெசர் செய்யக்கூடிய அளவில் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 4000 பேருக்கு ஒரு வட்ட செயலாளர், சென்னையில் 10,000 பேருக்கு ஒரு வட்ட செயலாளர் என்றெல்லாம் இருந்ததையெல்லாம் தாண்டி 40,000 பேருக்கு நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், வார்டு கழக செயலாளர் வரை வயது வரம்பை வைத்திருக்கிறார். இது 40 வயதுக்குள் வட்ட செயலாளர்கள் என்றும் 70 வயதுக்குள்ளாக மாவட்ட செயலாளர் இருக்க வேண்டும் என்ற முடிவுகளும், இந்த மக்கள் தொகை வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அமைப்புகளை சீர்திருத்தியதும் இது இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த கட்சியை வழிநடத்தி செல்லும். கலைஞர் மு கருணாநிதி கூறுவது போன்று, கருணாநிதி என்னும் ஒரு மனிதன் இல்லாமல் போகலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் தொடர்ந்து இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இயங்கும், அதன் கட்டமைப்புகள் அப்படித்தான் இருக்கும் என்று அவர் கூறிக்கொண்டே வந்தார். அதை அவர் காலத்தில் இளைஞரணி என்று உருவாக்கி அதை செயல்முறையாக நடத்தினார். அந்த வரலாற்று பிழையை ஸ்டாலின் செய்யாமல் இருக்கிறாரே என்று நினைத்த நிலையில் இன்று ஸ்டாலின் வடித்த இந்த முறை என்பது அடுத்த 100 ஆண்டுகளுக்கு அல்ல, 200 ஆண்டுகளுக்கும் இந்த வரைமுறையின் பிரகாரம் திமுக இயங்கினால் அதை அசைத்து கூட பார்க்க முடியாது. அப்பொழுதுதான் அந்தந்த காலத்திற்கேற்ற ஜென்சி திமுகவாக அல்லது அல்பா திமுகவாக மாறிக்கொண்டே இயக்கக்கூடிய இயக்கமாக திமுக இருக்கும். அது இப்பொழுது தோல்வி கொடுத்த பாடமாக இருந்தாலுமே கூட இது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதுதான் உடன்பிறப்புகளின் குரலாக இருக்கிறது. இந்த திமுகவின் மாற்றங்கள் தொடரட்டும். இது உண்மையான மாற்றமாக இருக்க வேண்டும், அதுவும் தேர்தல் நடைமுறையில் இருக்க வேண்டும். இப்பொழுது செயற்குழுவிலேயே 2 முறைக்கு மேல் மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடாது என்பதை சில நொடிகளில் 3 முறைக்கு மேல் என்று மாற்றி இருக்கிறது திமுக தலைமை. ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு 1000 முறை யோசிக்கலாம், ஆனால் ஒரு முடிவு எடுத்த பின்பு யோசிக்க கூடாது என்பது பல அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. அதை இந்த ஒரு திருத்தத்தோடு நிறுத்தி தொண்டர்கள் உளமகிழ அறிவித்த அறிவிப்புகளை செயல்படுத்துவதில் திமுக தலைமை முன்னெடுக்க வேண்டும். அதுவே திமுகவின் எதிர்காலமாக இருக்க வேண்டும். ஸ்டாலின் என்ற ஒரு நபர் தலைவராக இருந்தார். அவர் எடுத்த சீர்திருத்தங்களால் திமுக என்ற ஒரு இயக்கம் 100 ஆண்டு காலம் உயிர்ப்போடு இருக்கிறது என்று வரலாறை ஸ்டாலின் படைக்க வேண்டுமேனால் முழுவதுமாக இதற்காக அர்ப்பணிப்போடு எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் திட்டமிட்டதை திட்டமிட்டபடி முடிக்கக்கூடிய நபர் ஸ்டாலின் என்பதை, ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை எப்படி ஒரு நினைத்தது போன்று நடத்தி முடித்தாரோ அதே போன்று இப்பொழுது கட்சியை நினைத்தது போன்று மாற்றி கட்டமைத்தால் எப்படி வாழும் தலைமுறைக்கு திராவிட மாடல் ஆட்சி ஒரு நல்லாட்சிக்கான அடையாளமாக இருக்கிறதோ அதே போன்று ஒரு கட்சிக்கான அடையாளமாக திமுக உருவாகும் என்பதில் கிங் 360க்கு எல்லளவும் மாற்றம் இல்லை. பார்க்கலாம் இந்த மாற்றங்களை எப்படி ஸ்டாலின் நிறைவேற்ற போகிறார். இதனால் உடனடியாக திமுகவில் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் உள்ளடி வேலைகளும் திமுகவில் எழப்போகிற எழுச்சிகளும் என்னென்னவென்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.